Hi all dear cricket lovers, warm welcome to all. தாரமங்கலம் 30K டோர்னமெண்ட்டோட பூல் டீல் நடக்கிற ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேசிய பறவை விசஸ் ஜிசிசி. இதில் வந்து ஜிசிசியில் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. தேசிய பறவையிலேருந்து 2 பேட்ஸ்மேன் விக்கெட்டில் வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் மாத்துக்கை ரஞ்சித் இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் ரமேஷ். ஃபர்ஸ்ட் ஓவர் போட சந்தோஷ் பால் நம்பர் 1, சந்தோஷ் 2, மாத்துக்கை ரஞ்சித். பேட்டில் ஒரு எட்ஜ் பட்டு அவர் தலையில் போட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஃபர்ஸ்ட் பாலே டாட். கொஞ்சம் பிளேயர்ஸ் எல்லாம் சேஃபாக விளையாடுங்க. பேட்டில் ஒரு எட்ஜ் பட்டு கண்ணு கிட்ட பட்டிருக்கு. பால் நம்பர் 2 நல்ல ஒரு ஃபிளிக் கேப்பில் போயிருமான்னு பார்த்தா ஃபீல்டர் அங்கே மேலே இருக்காரு. இந்த பாலை ஒரு சிங்கிள் மட்டும். பால் நம்பர் 3 நல்லா இழுத்து போட்டார், ஸ்டெம்புக்கு மேலே வந்திருக்கு, டாட் பால். பால் நம்பர் 4 குயிக்கரன் டாட் பால். எக்ஸலன்ட் ஃபேஸ் ஃப்ரம் பவுலர். பால் நம்பர் 5 நல்ல ஒரு புல் ஷாட், ஒரு தவறான பந்து, அது கிடைச்சதே பனிஷ் பண்ணிட்டாரு. இங்க மேக்ஸிமம் இந்த இன்னிங்ஸ் வர ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் ரமேஷ் பேட்ல இருந்து வருது. நல்லா தான் பிடிச்சி கொடுத்து பால் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு தவறான பால் கிடைச்சது, அதை பனிஷ் பண்ணியிருக்காரு ரமேஷ். லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர். குட் ஷாட், நல்லா இன்சைட் அவுட் சைட் அடிச்சிருக்காரு. அவரை தாண்டிச்சுன்னா இதுவும் பவுண்டரி. எஸ், பவுண்டரியோட முடிக்கிறாங்க. கடைசி 2 பால் ஒரு 4 ஒரு 6 ரன் 10 ரன் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த ஓவரை 11 ரனுக்கு போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு சந்தோஷ். அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் தேசிய பறவை 11 ஃபார் நோ லாஸ் ஆடிருக்காங்க. இந்த செகண்ட் ஓவர் போட்ட பெரிய தம்பி வந்திருக்காரு. பால் நம்பர் 1 பெரிய தம்பி டு மாத்துக்கை ரஞ்சித். ஸ்லோ ரன்னாக போட்டார், டாட் பால். பால் நம்பர் 2 ஃபுல்லராக வந்தார், கேட்சுக்கான வாய்ப்பு. நோ மேன்ஸில் வந்திருக்கு. இங்கே 1 பிச்சில் தான் ஃபீல்டு கைக்கு போயிருக்கு, டாட் பால். பால் நம்பர் 3 குட் ஷாட், ஸ்லாட்டில் விழுந்த பால், கோஸ் ஃபார் மேக்ஸிமம். ஆகாய மார்க்கமாக ஒரு மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு வர ரஞ்சித். அவர் பேட்லேருந்து வர ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம். Ball number 4 again slot level in the ball goes for again boundary. கடைசி 2 பால் ஒரு 4 ஒரு 6 ரன் 10 ரன் எடுத்துட்டு வந்துட்டாரு. இந்த பவர் பிளே ஒரு நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு மாத்துக்கை ரஞ்சித். பால் நம்பர் 5 டவுன் த கிரவுண்ட் போய் விளையாடிருக்காரு, goes for another one boundary. எஸ், 1 பவுன்ஸ்ல போயிருக்கு. இங்க பேக் டு பேக் பவுண்டரிஸ் அன்ஸ்டாப்பபிளா எடுத்துட்டு வராரு ரஞ்சித். ஃபர்ஸ்ட் 3 பால்ல 14 ரன் எடுத்துட்டு வந்துட்டாரு. லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர் பவர் பிளே. டவுன் த லெக் வந்திருக்கீங்க. லெக் பைஸ்ல ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்க. எஸ், சிங்கிளோட இந்த ஓவரை முடிக்கிறாங்க. அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் 24 ஃபார் நோ லாஸ் ஆடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பவர் பிளே ஓவரை 12 ரன் பர் ஓவர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஓவராக போயிருக்கு. பெரிய தம்பி 14 ரனுக்கு போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. தேர்ட் ஓவர் பட ரவி ரைட் ஆம் போலர் அரௌண்ட் கல்லேருந்து. பால் நம்பர் 1 ரவி டு மாத்துக்கை ரஞ்சித். ஃபுல்லராக வந்தாரு, நல்ல ஏர்கர்லேருந்து டெலிவரி, டாட் பால். பால் நம்பர் 2 எகைன் ஃபுல்லராக வந்தார். கால் மட்டும் இல்லைன்னா ஸ்டெம்பை நாக் பண்ணியிருப்பாரு. இங்கே பேக் டு பேக் டாட் பால்ஸாக போட்டிருக்காரு ரவி. பால் நம்பர் 3 இந்த முறை ஃபுல்லராக வந்தார், தூக்கி வெளியே கடாசி இருக்காரு. ஒரு மைட்டி ஹிட், 6 ரன் ஆட் பண்ணுறாரு ரஞ்சித். அவர் பேட்லேருந்து வர 2வது மேக்ஸிமம். ஒரு 90 மீட்டர் ப்ளஸ் 6 அடிச்சிருப்பாரு. ரொம்பவுமே லாங்காக ட்ராவல் ஆகி விழுந்திருக்கு. பால் நம்பர் 4 அகைன் பீச்சிங் அவுட் சைட் லெக்ல வந்த பால் வெளியே தூக்கி சுருகி இருக்காரு. இந்த முறை ஸ்கொயர் லெக் திசையில் எடுத்துட்டு வந்திருக்காரு. பேக் டு பேக் 2 பவுண்டரிஸ் அன்ஸ்டாப்பபிளா எடுத்துட்டு வராரு. மாத்துக்கை ரஞ்சித் பேட்ல இருந்து வர 4வது மேக்ஸிமம். வெல் பிளே. பால் நம்பர் 5 கிளீன் போல், லெக் ஸ்டம்பை நாக் பண்ணியிருக்காரு. இங்கே ஸ்லோ ரன் எடுத்துகிட்டு வந்து பேட்ஸ்மேனை ஏமாத்திட்டாருன்னு சொல்லலாம். இங்கே மாத்துக்கை ரஞ்சித் 11 பாலில் 27 ரன் அடிந்தார், 2 பவுண்டரி, 3 மேக்ஸிமம் கிளியர் பண்ணியிருந்தார். அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வருது. முக்கியமான நேரத்தில் ஒரு பிரேக் த்ரூ கொடுக்குறாரு பவுலர் ரவி. ஒரு பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு அவங்க டீமுக்கு. லாஸ்ட் பாலில் பவுலரோட கம்பேக்கை பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மோகன் நல்ல ஒரு எல்னி சிவல் கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரான்னு பார்த்தா எஸ், இங்கே 2 ரன்ஸ் ஓடிடுவாங்களா, இல்லை சிங்கிள் மட்டும்தான். இந்த சிங்கிளோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் ஓவருக்கு மோகன் தான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் 37 ஃபார் 1 ஆடி இருக்காங்க தேசிய பறவை. இங்கே 4வது ஓவர் போட சந்தோஷம் இருக்காரு. அவருக்கான 2வது ஓவர் பால் நம்பர் 1 சந்தோஷ் டு மோகன். இங்கே ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பெரிய ஷாட்டுக்கான அட்டம், சான்ஸ் ஃபார் கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு பேட்ஸ்மேனுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு இம்பேக்ட் கொடுப்பாருன்னு பார்க்கலாம். இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டும்தான். பால் நம்பர் 2 குட் ஷாட், நல்லா ஃபுல் டாஸாக எடுத்திருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிடுச்சு. 2 பேரும் சேர்ந்து தடுக்க முடியல. இங்கே ரமேஷ் அவர் பேட்லேருந்து வர 3வது பவுண்டரி. பால் நம்பர் 3
ஃபுல்லராக வந்தார். கோஸ் ஃபார் ஸ்லாட்டில் விழுந்த பால். இங்கே வெளியே கடைசி இருக்காரு. இங்கே ஒரு ராக்கெட் லான்ச் எடுத்துட்டு வர்றாரு ரமேஷ். அவர் பேட்லேருந்து வர ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் எக்ஸலன்ட் ஷாட் மேக்கிங் வித் அ பேட். இங்கே ஒரு 6 ரன் ஆட் பண்ணுறாரு. பால் நம்பர் 4. ஆஃப் சைடில் ஏறினாரு. இங்கே மரத்தில் தடுத்துருச்சு. அதன் காரணமாக இங்கே ஒரு சிங்கிள் மட்டும்தான். இங்கே ஒரு ஹார்ட் லக்னு சொல்லலாம். பவுண்டரி போகிறதுக்கான பால் தான், அது மரம் தடுத்ததுனால இங்கே ஒரு சிங்கிள் மட்டும் ஆடாது. லாஸ்ட் 2 ஸ்லாட்டில் விழுந்த பால். நல்ல கனெக்ஷனில் சான்ஸ் ஃபார் கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. இங்கே மோகனுக்கு 2வது வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டும்தான். இங்கே டீம் 50 வந்திருக்கு அந்த சிங்கிளோட. லாஸ்ட் பால் ஆஃப் த 4th ஓவர். ஸ்லாட்ல விழுந்த பால். மடார்னு ஒரு முட்டு. வான்வெளி தாக்குதல். இங்க ரமேஷ் அவர் பேட்ல இருந்த 2வது மேக்ஸிமம் 6ஓட இந்த ஓவரை கம்ப்ளீட் பண்றாங்க. இந்த ஓவரை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஓவரா மாத்திருக்காங்க. சந்தோஷம் இந்த ஓவரை 19 ரனுக்கு போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. அட் தி எண்ட் ஆஃப் த 4th ஓவர் 56 ஃபார் 1 ஆடி இருக்காங்க தேசிய பறவை. 5வது ஓவர் போட போகுது. மோகன் ரவி வந்திருக்காரு. அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பால். அகைன் ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு. எஸ் எடுத்திருக்காங்க. இங்கே மோகனுக்கு 3வது டைம் கேட்சுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு அந்த 3வது கேட்சில் எடுத்திருக்காங்க. இங்கே ரவி அவர் டேக் பண்ணுற 2வது விக்கெட். ஆஃப்டர் த விக்கெட் லாஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் பிரகாஷ் வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன். பால் நம்பர் 2 ரவி டு பிரகாஷ். குட் பால். இங்கே அவரும் மிஸ் பண்ண. இங்கே ஒரு சிங்கிள் மட்டும் வர்றாங்க. சிங்கிள். பால் நம்பர் 3. குட் ஷாட். ஸ்கொயர் லெக் திஸ்ல சொருகி இருக்காரு. இங்க பவுண்டரி போயிரும். எஸ் பவுண்டரி. ரமேஷ் அவர் பேட்ல இருந்து வர 4வது பவுண்டரி. பால் நம்பர் 4. டவுன் தி கிரவுண்ட் போய் ஃபுல் டாஸ் எடுத்திருக்காரு. சான்ஸ் ஃபார் இங்க பவுண்டரி. பேக் டு பேக் பவுண்டரிஸ் எடுத்துட்டு வராரு. 5வது பவுண்டரி அவர் பேட்ல இருந்து பாக்குறோம். குட் ஷாட். வெல் பிளேட். பால் நம்பர் 5. அகைன் பிச்சிங் ஆஃப் லெக்ல வந்த பாலை தூக்கி வெளியே அடிச்சிருக்காரு. அங்க மிஸ் ஃபீல்ட் இருந்தாலும் இங்க 2 ரன் ஓடிடுவாங்க. இல்லை ஒரு சிங்கிள் மட்டும்தான் ஓடி இருக்காங்க. சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் த 5th ஓவர். ஸ்ட்ரைக்கில் பிரகாஷ் சுவிட்சுக்குள்ளே திரும்பினாரு. இங்கே டாட் பால். டாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த ஓவரை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிருக்காங்க. 10 ரனுக்கு போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு பவுலர் ரவி. அட் தி எண்ட் ஆஃப் த 5th ஓவர் 66 ஃபார் 2 ஆடி இருக்காங்க தேசிய பறவை. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட பிரவீன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரமேஷ் 34 ரன்னோட ஸ்ட்ரைக் இருக்காரு. அவரோட 50 பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். பால் நம்பர் 1. குட் பால். இங்கே ஏர்கட்லேருந்து டெலிவரி எடுத்துகிட்டு இருந்தார். டாட் பால். பால் நம்பர் 2. குட் பால். பிச் ஆஃப் த பால்லேருந்து நல்லா ஸ்லோவாக வருது. இங்கே 2 பால் டாட் பாலாக போட்டிருக்காரு பிரவீன். நல்லா பிடிச்சி கொடுத்து போட்டிருக்காருன்னு சொல்லலாம். பால் நம்பர் 3. நல்லா ஏறினாரு. சான்ஸ் ஃபார் டாட் பால். இங்கே தொடர்ந்து 3 பால் டாட் பால் போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவரை நல்லா பிடிச்சி கொடுத்து பவுலிங் போட்டிருக்காரு பிரவீன். பால் நம்பர் 4. ஃபுல்லராக வந்தார். ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு. சிங்கிள். பால் நம்பர் 5 பிரவீன் டு பிரகாஷ். கேட்சுக்கான வாய்ப்பு எடுக்க முடியாது. நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட். பால் குத்தி நல்லா திரும்பிச்சு. இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டும்தான். நான் செகண்டில் பிரகாஷ் அவரோட விக்கெட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. 17 பால் 35 ரன் ஆடிந்தார். 5 பவுண்டரிஸ் 2 மேக்ஸிமம் கிளியர் பண்ணியிருந்தாரு. அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வருது. லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். இங்கே ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பாக தான் இருக்கும். எஸ் சிங்கிளோட இந்த ஓவரை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த இன்னிங்ஸ் முடியுது. இந்த ஓவர் டெத் ஓவர்ஸில் பயங்கரமாக பால் பண்ணிட்டு போயிருக்காரு பிரவீன். வெறும் 3 ரன் மட்டுமே கன்சிட் பண்ணிட்டு போயிருக்காரு. அட் தி எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தேசிய பறவை 68 ரன்னுக்கு 3 விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க. 69 ரன் ஜிசிசிக்கு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 36 பாலுக்கு 69 ரன் ஆனும். 2 டீம் இந்த விக்கெட் எடுத்து போகிறாங்க. பார்க்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ். அட் தி எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 69 ஃபார் 4 ஆடி இருந்தாங்க. 70 ரன் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. 70 ரன் டார்கெட் சேஸ் பண்ணுறதுக்காக விக்கெட்டில் 2 பேட்ஸ்மேனும் வந்திருந்தாங்க. ஸ்ட்ரைக்கில் பெரிய தம்பி, நான் ஸ்ட்ரைக்கில் இளையராஜா. ஃபர்ஸ்ட் ஓவர் போட சதீஷ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பெரிய ஷாட்டுக்கான அட்டெம்ப்ட். கோஸ் ஃபார் மேக்ஸிமமோட அவரோட இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு பெரிய தம்பி. ஃபர்ஸ்ட் பால் 6 போயிடுச்சு. கரெக்டாக எடுக்க முடியல. போன பாலில் ஒயிட் +2 ஓடிந்தாங்க. பால் நம்பர் 2 3 பால். குட் ஷாட். இங்கே மடக்கி அடிச்சிருக்காரு. இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி இருக்காங்க. சிங்கிள். பால் நம்பர் 3.
நான் ஸ்ட்ரைக் இந்த பேட்ஸ்மேன் இளையராஜா ஸ்ட்ரைக்கனுக்கு வந்திருக்காரு. அவர் பேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே எட்ஜில் போயிட்டுருக்கு. இந்த பால் ஒரு சிங்கிள். பால் நம்பர் 4. ஸ்லோயர் என்ன போட்டு பேட்ஸ்மேனை ஏமாற்றிட்டாரு. டாட் பால். லாஸ்ட் 2. அங்கே எட்ஜ் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. டாட் பால். லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர். இங்கே ஸ்லோயர் என்ன போட்டார், சரியான கனெக்ஷன் இல்லை. இங்கே ஒரு சிங்கிள் மட்டும், இந்த சிங்கிளோட இந்த ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஓவரை சதீஷ் 12 ரன்னுக்கு போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் ஜிசிசி 12 ஃபார் நோலாஸ் ஆடி இருக்காங்க. செகண்ட் ஓவர் போட நியூ பவுலர் சித்துராஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பால் நம்பர் 1 சித்துராஜ் டு பெரிய தம்பி. குட் ஷாட், நல்லா ஃப்ளாட் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் மேலே நிற்க வச்சுருக்காங்க. இந்த பாலில் ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி இருக்காங்க. இங்கே 2 ரன் ஓடிட்டு இருக்காங்க. சான்ஸ் ஃபார் 2 runs. பால் நம்பர் 2 அகைன் கேட்ச்கான வாய்ப்பு. எஸ், கைக்கே போயிருக்கு. பெரிய ஷாட்ஸ் ஆடிட்டு இருக்க பெரிய தம்பியோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு சித்துராஜ். ஒரு முக்கியமான பிரேக் த்ரூன்னு சொல்லலாம். இங்கே ஃபர்ஸ்ட் ஒன்னை லாஸ் பண்ணுறாங்க ஜிசிசி. அவுட் ஆஃப் த விக்கெட் லாஸ்ட் செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் ஹரி. அவர் பேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் பால் அண்டர் த லெக் வந்துருக்கு. டாட் பால். பால் நம்பர் 4 நல்லா ஃப்ளைட்டடாக தூக்கி போட்டார். டாட் பால். பேக் டு பேக் டாட் பால்ஸாக போட்டிருக்காரு நியூ பேட்ஸ்மேன் அகைன்ஸ்டா. போன பால் வைடு அகைன்ஸ்ட் பால். பால் அண்டர் த லெக் வந்துருக்கு. டாட் பால். லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர் பர் பிளே. குட் ஷாட், நல்லா மாட்டி அடிச்சிருக்காரு. அங்கே நல்ல ஸ்டாப், எக்ஸலன்ட் ஸ்டாப் ஃப்ரம் ஃபீல்டர். இங்கே சிங்கிள் ஓடி இருக்காங்க. இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. இங்கே சித்துராஜ் 4 ரனுக்கு போட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த பவர் பிளே ஓவரை சூப்பராக பால் பண்ணிட்டு போயிருக்காரு. ஒரு சிக்கனமான பந்து வச்சுன்னே சொல்லலாம். அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் 16 ஃபார் 1 ஆடி இருக்காங்க ஜிசிசி. ஓவருக்கு 8 ரன் பெர் ஓவர் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. தேர்ட் ஓவர் போட பிரகாஷ் வந்திருக்காரு. பால் நம்பர் 1 பிரகாஷ் வரி. இங்கே ஏஜ் ஆனால் பால் கீழே பட்டு வந்திருக்கு. 1 பிச்சில் கீப்பர் கைக்கு வந்திருக்கு. டாட்டோட இந்த ஓவரை ஸ்டார்ட் பண்ணுறாரு பிரகாஷ். பால் நம்பர் 2 நல்லா இழுத்து போட்டார். நல்லா ஃபேஸாக வந்துச்சு. டாட் பால். பேக் டு பேக் டாட் பால்ஸாக போட்டிருக்காரு. லாஸ்ட் பாலில் ஹரி ரிட்டைட் அவுட் ஆகின்னு போயிருந்தார். அவருக்கு பதிலாக நியூ பேட்ஸ்மேன் பிரவீன் வந்திருக்காரு. பால் நம்பர் 4 பிரகாஷ் டு பிரவீன். இங்கே ஃபுல்லராக வந்தார். நேருக்கு நேராக லாங் ஆனில் அடிச்சிருக்காரு. இந்த பாலில் ஒரு சிங்கிள். பால் நம்பர் 4 குட் ஷாட், கேப்பில் போயிட்டுருக்கு. சான்ஸ் ஃபார் நல்லா ஸ்டாப். அங்கே ஃபீல்டர் இந்த பாலை 2 ரன் ஓடிட்டாங்க. 2 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. லாஸ்ட் 2 கேட்சுக்கான வாய்ப்பு. டாப் பிச்சில் போயிட்டுருக்கு. பவுலரே போகிறாரு. டேக் பண்ணிடுறாருன்னு பார்த்தா டேக் பண்ண முடியல. இங்கே 1 பிச்சில் தான் ஒரு ஆள் டேக் போட்டு முடிஞ்சிருக்கு. இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டும். போன பால் வைடு அகைன் பால். இங்கே ஒரு ஏஜ் ரன் கான். பிரகாஷும் 2வது விக்கெட்டை டேக் பண்ணுறாரு. அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் ஜிசிசி 21 ஃபார் 3 ஆடி இருக்காங்க. இங்கே 4வது ஓவர் பட பால் சித்துராஜ் வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர் பால் நம்பர் 1 குட் பால். நல்லா யார்கர்லேருந்து டெலிவரி. டாட் பால். பால் நம்பர் 2 அகெயின் டாப் ஏஜில் போயிட்டுருக்கு. கேட்சுக்கான வாய்ப்பு. கேட்ச் டேக் பண்ண முடியல. இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டும். பால் நம்பர் 3 ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் முரளி. அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே எஜ்ஜில் போயிட்டுருக்கு. நல்லா ஸ்டாப். இங்கே ஒரு சிங்கிள். பால் நம்பர் 4 நல்ல இழுத்த போட்டார். இங்கே டாட். பால் நம்பர் 5 குட் ஷாட். இங்கே மடக்கி அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் த 4th ஓவர் ஃபுல் டாஸ் பால். இங்கே நோ மேன்ஷனில் வந்திருக்கு. இந்த பாலை ஒரு சிங்கிளோட இந்த ஓவரை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இங்கே 2 ஓவர் போட்டால் சித்துராஜ் 8 ரன் போட்டு கொடுத்து ஒரு விக்கெட் டேக் பண்ணி கொடுத்துருக்காரு. அட் த எண்ட் ஆஃப் த 4th ஓவர் ஜிசிசி 25 ஃபார் 3 ஆடி இருக்காங்க. இங்கே 5வது ஓவர் போட பவுலர் பிரகாஷ் வந்திருக்காரு. மேட்ச் டெசிடிங் ஓவர்னு சொல்லலாம். மீதமுள்ள 12 பாலுக்கு 45 ரன். இந்த ஓவர் கண்டிப்பாக ரன்ஸ் எடுத்துகிட்டு வர பார்ப்பாங்க பேட்ஸ்மேன்ஸ். பால் நம்பர் 1 பிரகாஷ் டு முரளி. ஃபுல்லராக வந்தார். நல்லா யார்கர்லேருந்து பால். இங்கே கிரவுண்டோட ஒரு சிங்கிள் மட்டும் ஓடிருக்காங்க. பால் நம்பர் 2 அங்கே இன்சைட் ஏஜில் போயிட்டுருக்கு. குட் ஸ்டாப். இந்த பால் ஒரு சிங்கிள். பால் நம்பர் 3 ஒரு ஃப்ளைட்டட் டெலிவரி மாதிரி போட்டார். இங்கே விக்கெட் லைன் இருக்குது. டாட் பால். பால் நம்பர் 4 நல்லா இழுத்து போட்டார். டாட் பால். லாஸ்ட் பால் ஆஃப் த 5th ஓவர் குட் ஷாட். கடைசி பால் ஒரு புல் ஷாட்டில் லாங்கான் தலைக்கு மேலே அடிச்சிருக்காரு. மேக்ஸிமம் 6ஓட இந்த ஓவரை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த ஓவரை 10 ரனுக்கு போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு பிரகாஷ். அட் த எண்ட் ஆஃப் த 5th ஓவர் 34 ஃபார் 3 ஆடி இருக்காங்க ஜிசிசி. 6 பாலுக்கு 36 ரன் ஆகணும்.
6 பாலுக்கு 36 ரன் டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக சந்தோஷ் எடுத்து வந்திருக்காங்க. பால் நம்பர் 1 சந்தோஷ் 2 இளையராஜா. இங்கே ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஏஜில் போயிட்டுருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி. ஃபர்ஸ்ட் பாலே 4 ரன்னோட இந்த ஓவரை ஸ்டார்ட் பண்ணுறாரு சந்தோஷ். பால் நம்பர் 2 இங்கே மடக்கி அடிச்சிருக்காரு. இந்த பால் ஒரு சிங்கிள். லாஸ்ட் 2 ஸ்லாட்டில் விழுந்த பால் கோஸ் ஃபார் கேட்சை ட்ராப் பண்ணிட்டாங்க. இந்த பால் ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச். டாட்டோட இந்த மேட்சையும் வின் பண்ணுறாங்க தேசிய பறவை. 27 ரன் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகிறாங்க தேசிய பறவை. அவங்க டீமுக்கு நம்ம கோவை கிரிக்கெட் 360 சேனல்ஸில் பார்த்துக்க தெரிஞ்சுக்கலாம். ஹார்ட் லக் டு ஜிசிசி. பேட்டிங்கில் நிறையா டாட் பால்ஸ் ஆகிட்டாங்க. அதனால இந்த மேட்ச் வந்து வெளியேறாங்க. 2 டீமுக்குமே அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்க்கும் நம்ம கோவை கிரிக்கெட் 360 சார்பாக பார்த்துக்க தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் மேட்சஸ்.